பிரைஸ் லார்ட். இன்னும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து நம்ம கிறிஸ்துமஸ் செய்திகளை குறித்து தியானிச்சுட்டு இருக்கோம். கிறிஸ்துமஸ் சம்பவங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நடந்த சம்பவங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். முதல் நாள் மாட்டுத் தொழுவத்தில் அவர் பிறந்தார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். ரெண்டாவது நாள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது, யாருக்கு அறிவிக்கப்படலை, ஏன்றதை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு மூன்றாவது நாளாக யோசேப்பின் சொப்பனத்தில், கனவுல தேவன் அவருக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த செய்தியை தான் இன்றைக்கி நம்ம, அந்த பகுதியை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்குது. யோசேப்பு என்ற அந்த ஆண்மகனுக்கு அன்னை மரியாள், அதாவது ரோமன் கேத்தலிக் அவங்க முறைப்படி மாதா அவர்கள் திருமணம் செய்வதற்கென்று நிச்சயிக்கப்படுறாங்க. நம்ம முறையில்னா என்கேஜ்மெண்ட் நடந்து போச்சு. இப்போ என்கேஜ்மெண்ட் நடந்து முடிந்த பிறகு ஒரு நாள் அன்னை மரியாள் அவர் வீட்டில் இருக்கும்பொழுது திடீரென கேபிரியல், அதாவது கபிரியல் தூதன் வந்து அவர் காட்சி கொடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தைனா, நீங்கள் ஒரு குமாரனை பெற்றெடுக்க போகிறீங்க. அந்த பிள்ளை ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்கள் ரட்சிக்கும். அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிடணும் என்ற அந்த அருள் வார்த்தையை அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே மாதாவுக்கு பயங்கர கலக்கம் உருவாயிருச்சு. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இவங்க எந்த ஆணையும் சேரலை. யோசேப்பு என்ற ஒருத்தருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வந்து அவங்களே கேட்குறாங்க, இது எப்படி ஆகும், நான் திருமணம் ஆகாதவளாச்சு அப்படின்னு கேட்ட உடனே கபிரியல் வந்து சொல்கிறாரு, தேவனால் முடியாது ஒன்றுமில்லை, தேவனுடைய ஆவியானவர் பலத்தினால உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பாவங்கள் வந்து மக்களை ரட்சிப்பார் என்ற அந்த செய்தியை சொன்ன உடனே உங்களுக்கு பயங்கர கலக்கம்தான். ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி ஆகும்னு தெரியல, ஆனாலும் உங்களுடைய சித்தப்படியாகட்டும், இதோ ஆண்டவருடைய அடிமைன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த சம்பவம் முடியுது. இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க் இருக்குது. என்னென்னா, இப்போ இதை எப்படியாவது அவருக்கு என்று நிச்சயிக்கப்பட்ட யோசேப்பு கிட்ட சொல்லணும். ஸோ அந்த கால யூதருடைய நியாயப்பிரமாண சட்டத்தின்படி திருமணம் ஆவதற்கு முன்பாக ஒரு பெண் கர்ப்பமானால் அவள் விபச்சாரம் செய்தவளானதுனால அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். வேறு வழியே கிடையாது. என்றைக்கென்றால் அன்றைக்கு சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்தது. தேவன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் கொடுத்துருந்தார். இப்போ இவங்களுக்கு ஒரு தேவதூதன் வந்தார், பரிசுத்த ஆவியானவரால் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்ற விஷயம்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் இது கபிரியல் தூதனுக்கும் மாதாவுக்கும் மரியாளுக்கும் தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாதீங்க. இதை எப்படி யோசேப்பு நம்புவார்? இவங்களுக்கு ஒரு பயம், ஒரு கலக்கம். ஒருவேளை யோசேப்பு கிட்ட சொல்லி யோசேப்பு போய் அன்றைக்கு இருந்த முறைமையின்படி சபையை கூட்டி, இந்த மாதிரி இந்த பொண்ணை நான் அறியவே இல்லை, இந்த பொண்ணு கர்ப்பமாயிட்டாங்க, இவர் விபச்சாரம் செய்துட்டான்னு சொல்லிட்டாருன்னா கல்லெறிஞ்சு அன்றைக்கே அவங்கள கொன்னுடுவாங்க. இந்த பயம் மரியாளுக்கு இருந்தது. ஆனாலும் தேவன் மேல் எல்லா வார்த்தையும் போட்டு யோசேப்பு கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு குமாரனை பெற போகிறேன்னு கபிரியல் தூதர் வந்து சொன்னார். அவர்தான் உலக ரட்சகர், ஜனங்களின் பாவங்களிலிருந்து மீட்கிறவர் என்று அவர் சொல்கிறாருன்னு சொன்ன உடனே யோசேப்புக்கு பயங்கர கோபம் வந்திருக்கும். ஏன்னா இந்த மேசியா என்ற டேர்ம் ரொம்ப நாளாகவே யூதர்கள் மத்தியில் இருந்தது. அதாவது மன்னர் குடும்பத்தை, அதாவது அரச தாவீதின் வம்சத்தில் ஒருவர் தோன்றி, அதாவது தேவன் மனுஷனாக தோன்றி யூதர்களை அவர்களுடைய விடுதலையில், அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதான் மேசியான்னு அவங்க சொல்கிறாங்க. இதே கிரீக்கில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்னா கிரீக்கில் வந்து கிறிஸ்துனா மேசியா அப்படின்னு அர்த்தம். மேசியா என்பது ஈப்ரு வேர்டு. ஸோ ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்கிறவர், ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறவர் மரியாள் வயிற்றில் பிறக்க போகிறான்ற செய்தியை யோசேப்பு நம்பலை. ஏன்னா அவர் நினச்சேன்னா எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் விட்டுட்டு ஒன்றை தான் அவர் தேர்ந்தெடுத்தாரா? ஏன்னா அன்றைக்கு மேசியா தன் வயிற்றில் பிறக்கணும்னு அநேக பெண்கள் தவம் இருந்தாங்க. எப்படியாவது மேசியா வயிற்றில் பிறக்க மாட்டாரான்னு தவம் இருந்த காலம் அது. ஆனால் இவங்க ஒன்றும் பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அன்னை மரியாள் அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். ஆனாலும் இந்த செய்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டது என்பதை யோசேப்பால் நம்ப முடியல. ஆனால் யோசேப்பு ஒரு நீதிமான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இல்லை இந்த பொண்ணை மாற்றி விட வேணாம், இந்த பொண்ணு நைஸாக கை கழுவி விடுவோம்
அதனால் அப்படியே அதை மறைச்சிருவோம், இந்த பெண்ணை திருமணம் செய்யாமல் எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்ற முடிவை யோசேப்பு எடுத்துட்டார். ஸோ யோசேப்பு எடுத்துட்டு அவங்க சொன்னதை நம்பாமல் அவங்க நிராகரிச்சுட்டு அவர் தானாக அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஸோ அன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சொப்பனத்தில் தேவனே அவரோட பேசுகிறார் பாருங்க. பேசி சொல்கிறாரு, நீ உனக்கு நியமிக்கப்பட்ட மரியாதை சேர்த்து கொள்ள எந்த தயக்கமும் வேணாம். மரியாள் சொல்வது உண்மைதான். ஜனங்களை மீட்கிறவர், இரட்சகர், மீட்பர் அவர் அன்னை மரியாள் அவங்க வயதில் தான் பிறக்க போகிறார்ன்ற செய்தியை அவருக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறாரு தேவன். ஸோ அந்த செய்தி கேட்ட உடனே யோசேப்புக்கு எல்லா சந்தேகமும் போயிடுது. அன்னை மரியாள் அவர்களை கூட்டிக் கொண்டு அவர் அந்த திட்டத்திற்கு தகுதியாகிறாரு. அவங்க திருமணம் செய்கிறாரு. ஓகே. ஸோ இப்போ இதிலேருந்து நான் தியானிக்கும் பொழுது எனக்கு இது சம்பவம். இதிலேருந்து நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோன்றுச்சு. அதை தான் நான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒருவேளை யோசேப்பு அன்றைக்கு ஜெப ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அவங்களுடைய ஓய்வு நாள், அதாவது வெள்ளிக்கிழமை நாள் சனிக்கிழமை தான் அவங்க ஓய்வு நாள். அதுக்குள்ள நம்ம டீலில் போக வேணாம். அவருடைய ஓய்வு நாளில் நிச்சயமாக அவருடைய ஆலயத்துக்கு போயிருப்பார், நியாயப்பிரமாண சட்டத்தை கடைபிடிச்சிருப்பார், அன்றைக்கு இருந்த எல்லா ஒழுங்கின்படி நடந்திருப்பார், தேவனை ஆராதிச்சிருப்பார். அதனால தான் அவர் நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இத்தோடு அவர் நின்றிருந்தார்னா நிச்சயமாக அவர் மரியாள் அவர்கள் கர்ப்பமாக போகிறாங்கன்ற விஷயத்தை நிச்சயமாக அவங்க சர்ச்சில் அவங்க சபையில் இருந்த ஆசாரியர்கிட்ட சொல்லியிருப்பார். அதுதான் நியாயப்பிரமாண சட்டத்தின் விதி. அப்படி சொல்லியிருந்தாருன்னா ஆசாரியனுக்கு இந்த உண்மை எதுவுமே தெரியாது. நிச்சயமாக அன்னை மரியாள் அவர்கள் விபச்சாரம் செஞ்சுட்டாங்க, விசேதனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கல்லெறிஞ்சி கொண்டு இருப்பாங்க அன்னைக்கே. ஆனால் யோசேப்பு அதை செய்யலை. ஏன் செய்யலை? ஏன்னா அவர் ஆலயத்துக்கு போறாரு, நியாயப்பிரமாண சட்டத்தை கடைபிடிக்கிறாரு, தேவனை ஆராதிக்க ஓய்வு நாள் தோறும் போறாரு என்பதை எல்லாம் தாண்டி யோசேப்புக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட உறவு இருந்தது. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. நீங்க பைபிள்ல இருக்கிற கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட எல்லா பாத்திரங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தேவனுக்கும் இடையே தனிப்பட்ட ஒரு உறவு இருந்தது. அதனாலதான் கர்த்தர் அவங்களை அவ்வளவு பெரிய பாத்திரங்களாக மாற்றி காட்டினார். இந்த யோசேப்புக்கும் பாருங்க கர்த்தரோடு தனிப்பட்ட ஒரு உறவு இருந்ததுனால தான் சர்ச்சில், அதாவது சபையில் இருக்கிற ஆசாரியன்கிட்ட இதை சொல்லலை, மாறாக தேவனிடத்தில் அதை தெரியப்படுத்துறாரு. இப்படி இந்த பொண்ணு சொல்றா, ஆண்டவரே இதை நான் எப்படி நம்புறது, எனக்கு ஒன்றும் புரியல என்று தேவன்கிட்ட கேட்கிறாரு. தேவனும் சொப்பனத்தில் தோன்றி அவருக்கு அதற்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. யோசேப்பு மாத்திரம் தனிப்பட்ட உறவுல தேவனோடு இல்லாமல் இருந்திருந்தா நிச்சயமா சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் அன்றைக்கு ஆசாரியர்கள்ட்ட சொல்லியிருப்பாரு, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி மரியாள் அன்றைக்கே அவங்க கொண்டு போட்டிருப்பாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களிடத்துல நான் வைக்கிற கேள்வி, நாம இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போகிறோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறோம், ஃபாதர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், பெண்டகாஸ்டில் தசமமாக கொடுக்குறோம், சர்ச்சுக்கு நிறைய வேலைகள் செய்கிறோம், எல்லாம் சரி. ஆனால் தேவனோடு நமக்கு தனிப்பட்ட உறவு இருக்கிறதா? இதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கேள்வி. ஏன்னா தேவனோடு தனிப்பட்ட உறவு இல்லைன்னா நாம் சர்ச்சுக்கு போனாலும் சரி, பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டாலும், ஃபாதர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டாலும் சரி, தேவாலயத்துக்கு காணிக்கை கொடுத்தாலும் சரி, இது எதுவுமே பிரயோஜனப்படாது. நான் சர்ச்சுக்கு நிறைய வேலை செய்கிறேன் பிரதர், பாஸ்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன், சர்ச்சில் இருக்கிற நான் நிறைய தாங்குவேன், சர்ச்சுக்கு வாரம் தவறாமல் ஓய்வு, அதாவது ஞாயிற்றுக்கிழமையானா போயிடுவேன், எல்லா ஜபத்துக்கு எல்லாம் ஓகே. இதெல்லாம் கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, இது எல்லாம் நல்லது. ஆனால் இதெல்லாம் பூஜ்ஜியத்தை போலத்தான், இதுக்கு மதிப்பே கிடையாது. எப்போதுக்கு மதிப்பு வர்றதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்று போடணும்ல. அந்த ஒன்று எதுனா நமக்கும் தேவனுக்கும் இடையே தனிப்பட்ட உறவு வேணும், தனி ஜெபம் என்பது வேணும், தேவனோட நாம் தனிப்பட்ட முறையில் பேசணும். இன்றைய கிறிஸ்தவத்தின் அவலமே என்ன தெரியுமா? எனக்கு ஏதாவது ஒரு வேணும், நான் அடுத்தது ஏதாவது செய்யணும்னா நேராக ஃபாதர்கிட்டயோ பாஸ்டர்கிட்டயோ போய் எனக்காக ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறத விட இருக்கிற இந்த அவலமான நிலை இன்றைக்கு மாறியே ஆகணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது நடந்த முதல் சம்பவம்
தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த திரைச்சேலையை ரெண்டா கிழிச்செறிஞ்சார். இந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துல தான் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு ஆசாரியன் தேவை. ஏன்னா பழைய ஏற்பாடை தான் சொல்லுது, ஒரு திரைச்சீலை இருக்குது, எல்லா மனுஷனும் தேவனை சேர முடியாது, பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்துல ஒரு தடவை, அவனும் பல முறைமைகள் செய்து அவன் தான் ஜனங்களுடைய பாவத்திற்காக தேவனிடத்துல பரிந்து பேசணும், எந்த மனுஷனும் தேவனிடத்தில் சேர முடியாது என்பது பழைய ஏற்பாடு. அதுதான் ஒரு திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலையைத்தான் இயேசு கிறிஸ்து கிழித்திருந்தாரு. என்ன செய்தார்னா, இதுவரைக்கும் மனுஷன் தேவனோடு நேரடியாக பேச முடியாமல் இருந்தது. அவனுக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒரு இன்டர்மீடியேட்டர், அதாவது பரிந்து பேசுகிற ஒருத்தர் வேணும், இல்லை சொல்ல போனால் நடுவில் ஒரு மனுஷன் வேணும் மத்தியசம் பண்ணுறதுக்கு. இந்த காலத்தை முறித்து அவர் அதெல்லாம் தேவையே இல்லை, எந்த மனுஷனும் என்னிடத்துல வரலாம், எந்த மனுஷனும் என்னிடத்துல பேசலாம் என்ற ஒரு முறைமையை உருவாக்கினார் இயேசு கிறிஸ்து. அதுதான் கிறிஸ்தவம். My dear brothers and sisters, நீங்கள் தேவனோட தனிப்பட்ட முறையில் பேசுறீங்களா? நீங்கள் என்ன செய்ய வேணும் அடுத்து என்பதை தேவன் இடத்துல பேசுறாரா? நிச்சயம் தேவன் பேசுவார். தேவன் எப்படி பேசாமல் இருப்பார்? எல்லாவற்றையும் வார்த்தைகளால் தானே எந்த சராசரத்தையும் உருவாக்கி இருக்காரு. எப்படி தேவன் பேசாமல் இருப்பார்? நாம் தான் அவரோட தனிப்பட்ட முறையில் நேரம் கொடுப்பதில்லை. பைபிள் படித்தா புரியவே இல்லை பிரதர், எனக்கு தேவன் எப்படின்னா சொல்கிறாருனே தெரியல, எல்லாத்துக்கும் போய் ஃபாதர் கிட்ட பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணி இதை பற்றி நாளைக்கு என்ன பண்ணுறேன், இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, எல்லாத்தையும் பாஸ்டர் ஃபாதர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவம் நலிவடைந்துக்கிட்டே தான் போகும். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யோசேப்பை போல இருக்க படங்க. அன்றைக்கு யோசேப்பு மட்டும் நியாயப்பிரமாணத்தின் முறைமைப்படி அங்க இருக்கிற ஆசாரியத்தில் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாருன்னா இந்த திட்டமே நிறைவேறிருக்காது. ஆனால் யோசேப்பு அதை செய்யல. அவன் தேவனிடத்துல முறையிட்டான். தேவனுக்கும் யோசேப்புக்கும் நடுவில் ஒரு தனிப்பட்ட உறவு இருந்தது. அவர் யோசேப்பு அதனால தான் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையே தனிப்பட்ட உறவு இருக்கா? நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா? நிறைய பேர் 10 அதிகாரம் படித்தேன், 15 அதிகாரம் படித்தேன், டோட்டலி வேஸ்ட். முதல் ஆரம்ப காலங்கள் அப்படி படிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், படிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லவே இல்லை. கர்த்தருடைய வேதம் படிச்சுட்டு போகிறதுக்கு அது ஒன்றும் புக்கு கிடையாதுங்க. அதை உட்காந்து தியானிக்கணும். தேவன் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்ற வேத வசனங்களை தியானிக்கணும். அவர் சமூகத்தில் காத்திருக்கணும். ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நான் அநேக வேத வசனங்களை அறிந்து கொண்டதெல்லாம், தேவனுடைய பரிசுத்தாவின் வரங்களை பெற்றதெல்லாம், தேவனுடைய கிருபைகளை பெற்றது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் தான். அதுக்காக ஆலயத்துக்கு போவேணும்னு சொன்னேன். ஏன்னா பைபிளே சொல்லுதே, வேத வசனங்களே சொல்லுதே, சபை கூடு வருதலை விட்டு விடாதிருங்கள்னு சொல்லுது இல்லையா? இப்போ ஆலயத்துக்கு போவோம், ஆலயத்தில் ஆராதிப்போம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நமக்கும் தேவனுக்கும் நடுவே தனிப்பட்ட ஒரு உறவு வேணும். ஒவ்வொரு நாளும் சினிமா பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், சாப்பிட்றோம், நல்லா எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் தேவனிடத்தில் நேரம் செலவு பண்ண மட்டும் நேரமே இல்லை. தேவனோட பேசுங்க. அவர் நம்மோட பேச ரொம்ப ஆசையாக இருக்கார். பேசுங்க, அவர்கிட்ட கேளுங்க, உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்ககிட்ட பேசுவாருங்க, மற்றவங்க கிட்ட இல்லை, உங்ககிட்ட பேசுவார். உங்களை பற்றி இருக்கிற விஷயங்களை உங்களிடத்துல தான் அவர் பேசுவார். அவர் பேசுகிற தேவன். பைபிள் கிளாஸ் போகிறது நல்லது, ஆனால் பைபிள் கிளாஸ் போனால் மட்டும் வேதத்தின் சத்தியங்கள் புரிஞ்சிடாது. நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தேவனோடு செலவிடும் நேரத்தில் மட்டும்தான், தேவனோடு உங்களுக்கும் இருக்கிற உறவுல தான் உங்களால் எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, எவ்வளவு பெரிய தேவன் யோசேப்பின் சொப்பனம் கனவுல தோன்றி அவருக்கு என்ன அவர் கேட்டாரோ அதுக்கான பதில, சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு சிந்திப்போமா? தயவு செய்து இங்கிலிருந்து ஒரு முடிவெடுப்போம். இதை கேட்டு வியாக்கியானம் பண்ணுறவங்க, லெட் தம் டூ இட், ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் தம். பட் சீரியஸ்லி, ஆமாம் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு யோசிக்கிறவங்க நீங்களும் யோசிங்க. தேவனுக்கும் நமக்கும் தனிப்பட்ட உறவு வேணும். நாம் பைபிளை படிக்கணும், நாம் ஒவ்வொருத்தரும் பைபிளை தியானிக்கணும், நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஒவ்வொருத்தரும் தேவன் எதற்கு இந்த பூமியில் நம்மளை படைச்சாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சே தீரணும். ப்ளீஸ்,
தயவு செய்து சர்ச்சுக்கு போகிறேன், பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன், பாஸ்டர் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன், சர்ச்சுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன், காணியை கொடுக்குறேன், தசமமாக இதோட முடிச்சிடாதீங்க. இது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட உறவு வேணும். நமக்கு தேவன் நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கணும். நாம் தேவனை நன்றாக அறிந்து வச்சிருக்கணும். அதுதான் தனிப்பட்ட உறவு. புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து உருவாக்கி கொடுத்தது உறவுங்க. பழைய காலத்தில் அவர் ஆண்டவர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து நமக்கு சம்பாதித்து கொடுத்தது அப்பா பிதாவே என்று அழைக்கப்படும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அதாவது அவர் தேவன், ஆண்டவர், எல்லாம் உண்மை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அவர் அப்பா, தகப்பன், ஃபாதர். அப்போ தேவனோட உறவு, ஒரு உறவு. அப்பா என்பதே உறவு தான். ஆண்டவர் தேவன் சொல்லி பாருங்க, அது அந்நியமாக இருக்கும். ஆனால் அப்பான்னு சொல்லி பாருங்க, இது ஒரு ரிலேஷன், ஒரு உறவு. அந்த உறவுக்கு இஸ் ஆல்சோ லாங்கிங். அவரும் நம்மக்கிட்ட பேசணும் ஆசையாகிறாரு, நாமளும் அவர்கிட்ட பேசணும். சரி, பார்த்துக்கொண்டு சகோதர சகோதரி, இன்னிலிருந்து தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை அதிகமாக உட்காந்து தியானிங்க. ஒவ்வொரு வார்த்தையாக தியானிங்க. நீங்கள் தியானிக்க முற்படும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களோட பேசுவார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு நம்புகிறேன். நாளைக்கு மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.